إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة وقال النبي صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليهم الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ரமதானுடைய 20 நோன்புகளை பூர்த்தி செய்துவிட்டு கடைசி 10 என்று வர்ணிக்கப்படக்கூடிய ரமதானுடைய கடைசி 10 நோன்புகளையும் இரவுகளையும் ஹயாத்தாக்க வேண்டும், நல்லமல்கள் செய்து அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையுடனும் எதிர்பார்ப்புடனும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஆசைகளை நமக்கு பூர்த்தி செய்து தருவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கடைசி 10 தினங்களுக்கு உள்ளதான் 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்த இரவு என்று வர்ணிக்கப்பட்ட இரவும் இந்த வரக்கூடிய கடைசி 10 இந்த 10 தினங்களில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியும் இருக்கிறார்கள், செய்தும் காட்டியிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹலல் அஷ்ர், ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால் தன்னை முழுமையாக தன்னுடைய இராக்காலங்களை முழுமையாக ஹயாத்தாக்குவார்கள். அஹ்யல் லைல், இரவை ஹயாத்தாக்குவார்கள். மற்ற காலங்களில் தூங்குவார்கள், தொழுவார்கள், இப்படியாகத்தான் இருந்தது. ஆனாலும் ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் இரவுகள் முழுக்க முழுக்க ஹயாத்தாக்கப்பட்டது. அஹ்யல் லைல் வஅய்கவ அஹ்லஹு, தந்த குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள், தந்த குடும்பத்தையும் மோட்டிவேட் பண்ணுவார்கள், தந்த குடும்பத்தையும் தூண்டி விடுவார்கள். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 10 தினங்களை பற்றி ஹதீசுகள் மிக விரிவாக பேசியிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அவைகளை படித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் பொதுவாக நாங்கள் அதை வைத்திருப்பது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருப்பது போல பாவங்களுக்கும் தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டுதான் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், பாவத்தை விட்டு விரண்டோட வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட்டு நாங்கள் நல்லவர்களாக மாறிவிட வேண்டும்.
ரமலான் எங்களை விட்டு பிரிந்து போகும் பொழுது எங்களுடைய பாவங்களையும் எடுத்துக்கொண்டே போய்விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் ரமலானை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மிக தெளிவாக சொன்னார்கள், ரமலானுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார்கள், மன் அத்ரக ரமலான், ஒருவருக்கு ரமலானுடைய காலத்தில் மாதத்தில் மூச்சு விடுவதற்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது, வாழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. நாங்கள் ரமலானில் வாழ்ந்து விட்டோம், 20 ரமலான்களை கழித்திருக்கின்றோம், 20 நோன்புகளை பிடித்திருக்கின்றோம், 20 தராவீஹ் தொழுதிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானை ஒருவர் அடைந்தும் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். ரமலானை அடைந்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் வரப்போகுது, ரமலான் வரப்போகுது என்று சொல்லி 3 மாதங்களுக்கு முன்னாலேயே பேச ஆரம்பித்து விட்டோம். ரஜபுடைய பிறை தென்பட்ட நாளிலிருந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், கிட்டத்தட்ட இன்றைக்கு இருந்து ஒரு 80 நாட்களுக்கு முன்னாலேயே ரமலானை பத்தி நாங்கள் ஞாபகப்படுத்தினோம், பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானை ஒருவர் அடைந்தும் தன்னுடைய பாவங்கள் அவனை விட்டு போகவில்லை, அதே பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அந்த பாவத்துக்கு தௌபா செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான், அது தௌபாவும் அல்ல, அப்படிப்பட்டவன் நாசமாகட்டும் என்று பதுவா செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்குள்ள என்னையும் நான் சேர்த்துக் கொள்ளக் கூடாது, நீங்களும் உங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் பாவங்களை விட்டு வெளியே வந்து நல்லவர்களாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாகவே நாங்கள் பெரும் பெரும் பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து கொள்வோம், அல்ஹம்துலில்லாஹ். வட்டி வாங்க மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், இப்படியாக படுதூறு சொல்ல மாட்டோம், மற்றவர்களுடைய தேவையில்லாத விடயங்களை நாங்கள் தலையை போட மாட்டோம் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் பெரும் பெரும் பாவங்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நல்ல மக்கள், நல்லடியார்கள், வாழ்க்கையிலேயே ஜினா செய்தில்ல, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையிலேயே வட்டி வாங்கில்ல, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையிலேயே படுதூர் சொல்லி இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையிலேயே தாய் தந்தை 2 பேருடைய பொருத்தத்தையும் நாங்கள் வாழுங்காலத்திலேயே பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக பல வகையான நற்கர்மங்கள் செய்து நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள் இந்த சபையில் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க. ஆனா அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில கண்டுகொள்ளாத பாவங்கள் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாழ்க்கையில கண்டுகொள்ளாத பாவங்கள், அது இன்னும் பாவம் என்று சொல்லி நாங்க அனலைஸ் பண்ணல, பாவம் என்று சொல்லி நாங்க அதை நினைக்கவும் இல்லை. பாவம் என்று சொல்லி நினைச்சாத்தானே தௌபா செய்யலாம், பாவம் என்று நினைச்சாத்தானே பாவ மன்னிப்பு தேடலாம், பாவம் என்று நினைச்சாத்தானே கண்ணால கண்ணீர் கொட்டலாம், பாவம் என்று நினைச்சாத்தானே அல்லாஹ்விடத்தில் 27லயோ 29லயோ ரமலானிலேயோ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். அப்படிப்பட்ட எம்மாத்திரமோ பாவங்கள் எங்களுக்கு மத்தியில மலிந்து வலிந்து காணப்படுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன், குறிப்பாக அப்படிப்பட்ட பாவங்களை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். கண்டுகொள்ளாத பாவம் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிகழ்வை நடத்தாட்டி காட்டினான். கண்டுகொள்ளாத பாவங்கள் என்பதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை நடத்தாட்டி காட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில மக்களுக்கு, அதாவது மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு விடயத்தை ப்ராமிஸ் பண்ணினாங்க. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாம சொல்லிட்டாங்க. இதுதான் தவறு, இது ஒரு பாவம். வட்டி வாங்க இல்ல, ஜினா செய்ய இல்ல, தவறு செய்யல, புறம் பேசல, கீபத்து பேசல, ஒன்றுமே செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவேன் என்று சொல்ல வேண்டியதை நான் நாளைக்கு சொல்லுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை கூட சோதிச்சான், அந்த வார்த்தையை தவறுனதுக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் சொல்ல தவறிவிட்டார்கள். பாவம் என்பது
ஒரு பாவத்தை செய்வது மட்டுமல்ல, ஒரு நன்மையை விடுவது பாவம். ஒரு முஸ்லிமை சந்தித்தா சலாம் சொல்ல வேண்டும். அதுக்கு உலமாக்கள் நாங்க சொல்லிக் கொள்ளலாம், அது சலாம் சொல்றது சுன்னத்து. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், சலாம் சொல்லிக்கோங்க, சலாத்தை பரத்துங்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று ஒருவரை கண்டால் முகம் மலர்ச்சியுடன் சிரித்தவர்களாக சலாம் சொல்லுங்கள். நாங்க சலாம் சொல்லவில்லையே என்பதற்கு யார் தௌபா செய்றோம், பாவ மன்னிப்பு தருகின்றோம். ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا الا ان يشاء الله. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது என்ன தெரியுமா? இதற்கு பிறகு நபியே நாயகமே, யாருக்காவது எதையாவது ஒன்றை நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாம சொல்ல வேண்டாம். நீங்க சொல்லாம சொன்னதினால நாங்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டோம். 15 நாட்களுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருந்த அந்த வஹீனுடைய தொடர்பை அல்லாஹ் துண்டித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கண்டுகொள்ளாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எம்மாத்திரமோ இருக்கிறது. அதுல குறிப்பாக ஒன்றை சொல்லுகின்றேன். ரமலானுடைய காலம், பெற்றோர்களை அரவணைத்து நடந்து கொள்ளுங்கள். அன்பு வாலிபர்களே, அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, பெற்றோர்களை அரவணைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ்வுக்கு பிறகு அடுத்தபடியாக நாங்க நம்பி இருப்பது, விளங்கி இருப்பது, ஏற்றுக்கொண்டிருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லா இடத்திலேயும் அல்லாஹ்வுடைய பெயருக்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பெயர் வரும். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை சொல்லி இருக்கின்றான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது. وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. உங்களுடைய பெற்றோர்கள் இருவருக்குமே நீங்கள் அடிபணிந்து கட்டுப்பட்டு வழிபட்டு நல்லவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. உங்களோட வாப்பா யாராகவும் இருக்கலாம், அவர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டுமே. அவர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருப்பது என்பது உங்களுக்கு பிரச்சனை அல்ல. ஆனா அவர் எனக்கு வாப்பா என்பதுதான் எனக்கு பிரச்சனை. என் வாப்பா தொழுகையாளி அல்ல, நோம்பாளி அல்ல, என் வாப்பாட்ட பல வகையான குறைகள் இருக்கிறது, அது எனக்கு பிரச்சனை அல்ல. எனக்கும் என் வாப்பாக்கும் இடையில் உள்ள உறவு என்ன என்பதுதான் எனக்கு உள்ள பிரச்சனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர், சிலை வணக்கத்தை ப்ரமோட் பண்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் நடந்து கொண்ட முறை மிகவும் கடினமான முறை. அப்பையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் வாப்பாவுடன் கதைத்த முறை, எப்படி பேசினார்கள், எப்படி உரையாடினார்கள், எப்படி பேசினார்கள் என்பதெல்லாம் குர்ஆனில் விலாவாரியாக பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களுடைய விடயத்தில் குறைகள் செய்து கொண்டு ஏன் நோன்பு பிடிக்க வேண்டும், ஏன் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், ஏன் தராவீஹ் தொழ வேண்டும்? பெற்றோர்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன், நான் படித்ததில் மிகவும் விருப்பமான ஒன்றை உங்களுடன் ஷேர் பண்ணிக் கொள்கின்றேன். அன்பு வாலிபர்களே, ஒரு வாப்பா நல்ல செலவழித்தாரு, மகனை படிக்க வச்சாரு, மகன் நல்ல வளர்க்கப்பட்டவன். எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பேர் நானும் ஒரு வாப்பா, நான் என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க ஓட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. எங்கட பிள்ளைகள் வளர்க்கப்பட்டவர்களா, வளர்ந்தவர்களா? எங்கட குழந்தைகள் வளர்க்கப்பட்டவர்களா, வளர்ந்தவர்களா?
எங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தால் நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், என் புள்ள வளர்க்கப்பட்டவன், புரோட்டப் பண்ணப்பட்டவர். இல்ல, இந்த புள்ள ஹிம்செல்ஃப் அவர் வளர்ந்து கொண்டார். எங்களுடைய வீட்டில் இருக்கிற பூனை, எங்களுடைய வீட்டில் இருக்கிற நாய், எங்களுடைய வீட்டில் இருக்கிற மீன் வளர்க்கப்படுகிறது. நாங்கள் டைம் கொடுக்கிறோம். We are enjoying with them. வீட்டில் இருக்கிற அந்த செல்ல பிராணிகளுடன் நாங்க என்ஜாய் பண்றோம். அதை தூக்கி மடியில வைக்கிறோம். அந்த பூனையோட, அந்த மிருகத்தோட, அந்த சுப்ஹானல்லாஹ் அதோட சேர்ந்து வாழுகிறோம். எங்களுடைய குழந்தைகள் புரோட்ட பண்ணப்படுகிறார்களா அல்லது எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறா? யோசிப்போம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ஒரு வாப்ப நல்லக செலவழித்தார் புள்ளைக்கு. வாப்ப எதை கேட்டாலும் கொடுப்பாரு. நல்லக புரோட்ட பண்ணப்பட்ட பண்பாடு, அஹ்லாக்கு, குணம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு மகன் நல்லக படித்தான். நல்லக படித்தெல்லாம் முடிந்து ஒரு வேலைக்கு போயிட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு, முதலாவது சம்பளம், salary எடுத்தார். சம்பளத்தை எடுத்துக் கொண்டு வந்து உம்மாட்ட கொடுத்தாரு. உம்மா, இந்த பணத்தை வாப்பாட்ட கொடுத்துடு, இரண்டு முதல் salary சொல்லி. உம்மா சொன்னா, மகன் இத நீயே கொடுத்துடுவாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ தானே கொடுக்கணும் வாப்பாட்ட, வாப்பா சந்தோஷப்படுவாரு. இல்ல, அவன் சொன்ன, இல்லம்மா நீயே கொடுத்துடுமா, நான் கொடுக்க விரும்பல. மாத்திரப்பட்டு கேட்டா, என்ன உனக்கு பிரச்சனையா, திமிரான்னு கேட்டா, திமிருண்டா உனக்கு என்ன, பெருமையாண்டு கேட்டா, வாப்பாக்கு கொடுக்க எல்லாத்துக்கு. கண்ணால கண்ணீர் கொட்டிக்கொண்டே மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உம்மா, நான் வாப்பாட்ட கொண்டு போய் இதை கொடுத்தா வாப்பட கை கீழே வந்து விடும், இந்த கை மேல பெற்று விடும். இந்த லைஃப் டைம்ல இந்த வாப்பட கை கீழே இருக்கிறத நான் பார்க்க விரும்பல. நான் இந்த வாப்பட கை மேலே இருக்கட்டும். இந்த வாப்பட கை கொடுக்க 25 வருஷம் நான் வாப்பாட்ட வாங்கி இருக்கிறேன். அந்த வாட்டத்தை இந்த வாப்பட கை எங்க இருந்துச்சு? மேல இருந்துச்சு. நான் இன்றைக்கு இந்த வாப்பட கையை கீழே வச்சு பார்க்க விரும்பல. அதனால நீ வாப்பக்கு இதை நீயே கொடுத்துருமாண்டார். இதுதான் புள்ளைய புரோட்ட பண்றவே, பண்பாடு சொல்லிக் கொடுக்கிறவே, அகலாக்கு சொல்லிக் கொடுக்கிறவே. யூத்துக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் யார தெரியுமா பின்பற்றுங்க? உவைஸ் அல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றுங்க. உவைஸ் அல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. acmvoice.com. இந்த நோம்புல ஒரு நாளைக்கு அவரை பத்தி தனியா பேசணும், யூத்தோட பேசணும், வாலிபர்களோட. உவைஸ் அல் கர்னி யாரு தெரியுமா? யமன்ல பிறந்தவர். யமன்ல நபியுடைய காலத்திலேயே பிறந்து விட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பிறந்து விட்டார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு லைஃப்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாமலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவருக்கு தெரியும் மெசேஜ் வந்துட்டது, கடைசி நபி மதீனா மக்கா முக்கர்ரமாவுல வந்து விட்டார்கள், மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அவர்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனா மதீனாவுக்கு போகணும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்காரணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். நாங்க மதீனாவுக்கு போறதாலே என்ன சந்தோஷம், ஆனா மதீனாவுக்கு போறதுக்கு இப்ப எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண முடியாது. அவர்களுடைய ரவுலாவைத்தான் காணலாம். அவருடைய ரவுலாவுக்கு முன்னால போய் நின்று சலாம் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. யமன்ல இருந்து வந்தா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு போகலாம். அவருடைய திருவதனத்தை, திருமுகத்தை பார்த்து அந்த சபையில இருந்து நானும் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு என்று கியாமத் வரைக்கும் மக்கள் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல பேரையும் வாங்கிக் கொள்ள சந்தர்ப்பம் உவைஸுல் கர்னிக்கு இருந்துச்சு. ஆனா
உவைசுல் கர்னி என்ன தெரியுமா செஞ்சாரு? அவராகவே யோசித்தாரு. ஃபத்வா கேட்டு போகவில்லை யார்கிட்டையும். அவர் ரிசர்ச் பண்ணவும் இல்லை. இதுக்கு ரிசர்ச் ஒன்று தேவையில்லை. இது யாருக்குமே நார்மலாக ஒரு மனிதனாக இருந்து திங்க் பண்ணினாலே விளங்கும். அவர் சொன்னாரு, என் உம்மக்கு நான் மட்டும்தான் மகன், என் உம்மக்கு யாரும் இல்ல, என் உம்மை நோயாளியாக இருக்கிறா, என் உம்மை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறா. நான் நபியை பார்க்க போனா என் உம்மை தனிச்சிடுவா, என் உம்மவோட இருந்தா எனக்கு நபீட சுஹ்பத்து கிடைக்க மாட்டாது. இப்ப நான் என்ன செய்யணும் என்று அவரே முடிவெடுத்தாரு. இல்ல, நான் நபியை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன், இல்ல என் உம்மாவோட தான் நான் இருக்க போறேன். நபியினுடைய சுஹபத்தை விடவும் தாயினுடைய சுஹபத்தை மேலாக பார்த்தவர் தான் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. உமரை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, உமர், உங்களோட காலத்துல உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், மதீனா முனவ்வராவுக்கு ஒருத்தர் வருவாரு, அவருடைய பேர் உவைஸ் இப்னு ஆமிர் என்றிருக்கும். அவர் வந்தா அவரிடத்துல சொல்லுங்க, உங்களோட பாவ மன்னிப்புக்கு துஆ செய்யும்படியாக. அவர் துஆ கேட்டா துஆ நிச்சயமாக கபூலாகும். ஏன் தெரியுமா காரணம்? இன்னஹு கான பார்ரன் பிவாலிதத்திஹி, அவர் அவருடைய தாயினுடைய துஆவை பெற்றவர். அன்பு பெற்றோர்களே, அன்பு வாலிபர்களே, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், பெற்றோர்களுடைய துஆவை பெற்றுக் கொண்ட நிலையில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். கடைசி 10 அடைய முயற்சி செய்யுங்கள். கடைசி 10 காலத்தை கழிக்க முயற்சி செய்யுங்கள். பெற்றோர்களை இன்சல் பண்ணிக்கொண்டு பெற்றோர்களை பெற்றோர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் கொடுக்கக்கூடிய வதைகள் எம்மாத்திரமோ. பெற்றோரை தனிய விட்டு எங்களை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கு யாரும் இல்லையே, நோன்பு துறக்க கஞ்சி யாரு வாங்கி தருவாங்க என்று சொல்லிட்டு உம்ராவுக்கு போன பிள்ளைகள் இருக்கத்தான் செய்றாங்க. நீங்க காபத்துல்லாவை சுத்துவதை விடவும் உம்மட கால சுத்துறது உங்களுக்கு மிச்சம் நல்லம். காபத்துல்லாவில் அந்த கல்ல முத்தமிடுவதை விடவும் தாய் பாப்பாவோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவருடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிச்சம் நல்லம். இந்த செய்தியை யாரும் நெகட்டிவா எடுக்க வேண்டாம், இது பாசிட்டிவாக. இன்றைக்கு பேரண்ட்ஸ் எல்டர்ஸ் ஹோம்ல மௌத்தாகிறாங்க. நாங்க ரமலானையும் கொண்டாடுகின்றோம். அந்த உம்மா அந்த மாற்று மதத்தை சார்ந்த அந்த முதியோர் இல்லம் சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கிறா. நீங்க என்ன பாத்துக்கோங்க, நீங்க என்ன யார்கிட்டையும் பாரம் கொடுத்துடவானம், ஆனா நீங்க ஒன்று மட்டும் செய்யணும். என்ன தெரியுமா? நான் மௌத்தானா தெஹிவல பள்ளிக்கு மட்டும் அறிவிச்சிடுங்க, அவங்க வந்து இந்த ஜனாசாவை அங்க அடக்கம் செஞ்சிடுவாங்க. இது நடந்துச்சு, இப்ப நடந்து கொண்டிருக்குது. நீங்க யாரு நினைச்சவானம் ஏந்த புள்ள அப்படி எனக்கு செய்ய மாட்டான்னு சொல்லி அந்த தாயும் அப்படித்தான் நினைச்சிருப்பாள், அந்த உம்மாம் அப்படித்தான் நினைச்சிருப்பாள். நான் குழந்தைகளை குறை சொல்ல இல்ல, அந்த குழந்தைகள் வளர்க்கப்படாத குழந்தைகள். இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்வது? இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்வது? பிள்ளைகளுடைய விடயத்தில் 3 வகையான குறை நடக்குது, 3 வகையான தவறு நடக்குது. இத கொஞ்சம் விலாவாரியாக கொஞ்சம் இதா சொல்லுகின்றேன். முதல் தவறு என்ன தெரியுமா? வளர்க்கப்படாத குழந்தைகள். இன்றைக்கு நாங்க எல்லாரும் துஆ கேட்கிறது. காசாவுல, பலஸ்தீன்ல பிள்ளைகள் அவதிப்படுறாங்க, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பார்ப்போம். என்னோட வீட்டுள்ளுக்கு நானும் என் மனைவியும் சண்டை பிடித்துக் கொண்டே இருந்தா, பிரச்சனைப்பட்டுக் கொண்டே இருந்தா, அந்த என்வாயர்மெண்ட்ல வளர்ற புள்ளை பிடிக்கும். என்ன 2 பேருடைய லைஃப், ஹஸ்பண்டுக்கும் இவருக்கும், ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அந்த அளவுக்கு நல்லம் இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. ஹஸ்பண்டுக்கு வைஃபை ட்ரஸ்ட் பண்ணலாம், வைஃபுக்கு ஹஸ்பண்டை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஒருத்தர் 2 பேரும் சண்டை பிடிச்சு கொள்றாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம பாஸ் பண்ணி கொள்றாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அன்பு சகோதரர்களே, இந்த என்வாயர்மெண்ட்ல வளர்ற புள்ளையோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இந்த புள்ள லைஃப்ல பார்த்ததுன்னா, இந்த புள்ள லைஃப்ல கண்டதுன்னா, இந்த புள்ள கல்யாணம் முடிச்சு கொடுத்து போயிட்டு எப்படி வாழ போகுது? இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்யறது? இது கண்ண தௌபான்றது கண்ணால கண்ணீர் கொட்டுறதல்ல. தௌபான்றது அழுகிற
சொல்லுகிறதல்ல. தௌபான்றது ஆக்ஷன், லைஃப்ல ஆக்ஷன், லைஃப மாத்தணும். செல்ஃபாக லைஃப மாத்துங்கோ. இது ஒரு பக்கம். இன்னும் ஒன்று கேட்கிறவங்கள்ட்ட 4 புள்ள 3 புள்ள புள்ள எல்லாம் வந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன பிள்ளைகள் 5 வயசு 6 வயசு 10 வயசு புள்ள இல்ல நான் டிவோர்ஸுக்கு போக போறேன். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டிவோர்ஸுக்கு போகலும். இஸ்லாம் தந்த ரைட்ஸ் அது. ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் பண்ணலும், வைஃபுக்கும் கேட்கலும், எனக்கு டிவோர்ஸ் தாங்க கேட்டு அவருக்கும் டிவோர்ஸுக்கு போகலும். நோ ரீசன் தேவையில்லை. ஆனா நல்ல கையா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வைஃப் டிவோர்ஸ் பண்ணேலும் புள்ளைய டிவோர்ஸ் பண்ணலாம். இந்த அப்படி எத்தனை புள்ள வாழுது? இந்த அப்படி எத்தனை புள்ள வாழுது? இந்த பாவத்தை செய்து விட்டுமா மன்னிப்பு கேட்க போறோம்? இதை செஞ்சுட்டா உம்ரா செய்ய போறோம்? இதை செஞ்சுட்டா நாங்க எல்லாம் இதாக்க போறோம்? இல்ல. கல்யாணம் முடிச்சேன், 1 வருஷம் வாழ்ந்தேன், எனக்கு செட்டாவே இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க, பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை கிடையாது. சான்ஸ் பார்க்கவானம், அதுல சான்ஸ் பார்க்கவானம். தயவு செஞ்சு இன்றைக்கு உங்களோட வீட்டுல இல்ல, நாளைக்கு உங்களோட வீட்டிலேயே நடக்கலாம். இது இன்றைக்கு எந்த வீட்டுல இல்ல, அல்லாஹ் பாதுகாப்பானாக எல்லாரையும். இந்த பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு அந்த தாயும் அந்த தந்தையும் எப்படி தௌபா செய்ய போறாங்க? இஸ்லாம் பேசியிருக்கிற தலையங்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட் பேசுறது சைல்ட் ப்ரொடெக்ஷன், சைல்ட் ரைட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இஸ்லாம் என்ன தெரியுமா பேசிருக்குது? சைல்ட்ஸ பத்தி, புள்ளைய பத்தி. அன்போர்ன் சைல்ட் ரைட்ஸ், அன்போர்ன் சைல்ட் ரைட்ஸ். நீங்க பேசுறது வெஸ்ட்ல படித்தது, ஆக்ஸ்போர்ட்ல படித்தது, ஹார்வர்ட்ல படித்தது இல்ல தெரியுமா? சைல்ட் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ், சைல்ட் ரைட்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஆனா இஸ்லாம் ஒரே ஒரு மார்க்கம் அன்றைக்கே சொல்லிவிட்டது, அன்போர்ன் சைல்ட் ரைட்ஸ். புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே புள்ளைக்கு ரைட்ஸ் இருக்குது. என்ன ரைட்ஸ்? நீங்க கல்யாணம் முடிக்கக்குள்ள, திருமணம் முடிக்கக்குள்ள உங்களுக்கு வைஃபாக மட்டும் முடிக்க வானம், உங்களுக்கு பிறக்கிற புள்ளைக்கு நீங்க உம்மவாக முடியுங்க. நீங்க போயிட்டு பொன் பார்க்கக்குள்ள எனக்கு அழகா இருக்குது, நல்ல வெள்ளையாக இருக்குது, நல்ல வாக்காக இருக்குது, இவங்க முடிச்சா எனக்கு 10 மில்லியனும் கிடைச்சும் 100 மில்லியனும் கிடைச்சும் என்று சொல்லி கல்யாணம் முடிக்க வானம். நீங்க முடிக்கக்குள்ள முடியுங்க. என்னதுக்கு தெரியுமா? எனக்கு பிறக்கிற புள்ளைக்கு, ஏண்ட சன்னுக்கு, ஏண்ட டாட்டருக்கு இவன் உம்மவாக இருக்க தகுதியான்னு பாருங்க. இதான் இஸ்லாம் சொல்லி தந்து. இந்த தவறெல்லாம் சொல்லி போட்டு எப்படி இங்க தௌபா செய்ய போறோம்? சொல்றேன், கேட்டுக்கோங்க. சமூகத்தில் இருக்கிற தவறுகளை சொல்றேன். தவறை சுட்டி காட்ட சொல்ல இல்ல, தவறுக்கு ரிகல்ப, தவறை செய்துவிட்டு சும்மா ஒரு நாடகம் நடிச்சவானும். நான் 2வது கல்யாணம் முடிக்கிறதுக்கு எகெயின்ஸ்ட் இல்ல. என்னது குர்ஆன்ல சொல்லப்பட்டது, குர்ஆன்ல சொல்லப்பட்டது. குர்ஆன்ல சொல்லிக்கிது முடியுங்கோ. ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா. 2 கொண்டுதான் குர்ஆன் ஆரம்பித்திருக்கிறது. ஆனா சொல்லிவிட்டு சொல்லுகிறது ஃபஇன் கிஃப்தும். பயமாக இருக்குதா? பயமாக இருக்குதா? கொண்டு போதுமாக்கிக்கோங்கோ. என்னங்க பயம்டா? நீங்க பயந்துதானே அதை டிக்ளைன் பண்ணாம முடிக்கிறீங்க. நீங்க பயந்துதானே பள்ளியில முடிக்காம ஒளிச்சு முடிக்கிறீங்க. நீங்க பயந்துதானே யாருக்கும் தெரியாம செய்வீங்க. நீங்க பயந்துதானே யாருக்கையுமே சொல்லாத என்ற கண்டிஷன் போட்டு செய்வீங்க. நீங்க பயந்துதானே ரெஜிஸ்டர் பண்ணாம செய்வீங்க. இது குர்ஆன். இது நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா பள்ளியில வந்து சொல்லுவ, நான் 2வது கல்யாணம் முடிச்ச போறேன். நீங்க ஒரு ஆண், நான் முடிக்க போறேன். எனக்கு நானுக்கு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, என்கிட்ட வசதி இருக்குது. என் முதல் மனைவிக்கு நான் சொல்லிவிட்டேன், என் மனைவிய குடும்பத்துக்கு சொல்லிவிட்டேன்.
அலி ரலியல்லாஹு தஆலா அப்படித்தான் வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அப்படித்தான் வந்தாங்க. வந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் இரண்டாவது மரி பண்ண போறேன், கல்யாணம் முடிச்ச போறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. என்ன நீங்க இந்த மாமா, நீங்க எனக்கு பொன் தந்தவரே, என்ன நம்பி தந்தீங்க உங்களோட ஃபாத்திமாவை, நான் முடிக்க போறேன். கேட்டாங்க ஸல்லல்லாஹு, யாரை முடிக்க போறீங்க? சொன்னாங்க, இல்ல அபூ ஜஹலுடைய மகள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறா, அபூ ஜஹலுடைய மகள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறா, நான் முடிக்க போறேன். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து, இல்ல இது நடக்காது, இது நடக்காது, அனுமதி கொடுக்க இல்ல. ஃபாத்திமாவுடைய மௌத்துக்கு பிறகு முடிச்சுக்கோங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த தவறுகள் செய்ய வானம். அதுல கிடைச்ச புள்ளைங்க, இன்றைக்கு அந்த திருமணத்தில் கிடைச்ச புள்ளைங்க, அந்த புள்ளைக்கு வாப்ப யாரு, அந்த புள்ளைய எப்படி புரோட்டப் பண்றது, அந்த புள்ளைய சொசைட்டிக்கு எப்படி அறிமுகப்படுத்துறது, இதெல்லாம் செய்து விட்டு எங்க தௌபா செய்ய போறோம்? மிக இரக்கமாக சொல்றேன், குர்ஆன்ல பேசப்பட்ட தலையங்கள் மிக பெரிய தலையங்கள் தெரியுமா? பிள்ளைகள் வாப்பக்கு என்ன செய்யணும் என்றத பத்தி குர்ஆன் கொஞ்சம் தான் பேசிக்குது. ஆனா வாப்பா புள்ளைக்கு என்ன செய்யணும் என்றதான் குர்ஆன் மிச்சம் பேசிக்குது. சூரா லுக்மான், சூரா யூசுப், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான், ஜக்கரியாவுடைய மகன் யஹ்யா, இப்ராஹிமுடைய மகன் யாக்கூப், இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் பின்னுக்கு வந்தவர்கள் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாப்பமாறு as a parent நானும் நீங்களும் என்ற புள்ளைக்கு என்ன செய்யணும் என்றதான் குர்ஆன் மிச்சம் பேசியிருக்கிறது. ஆனா எல்லா வாப்பமாரும் விரும்புறது பிள்ளைகளுக்கு சொல்லணும். எதை பத்தி தெரியுமா? வாப்ப உமக்கு என்ன செய்யணும் என்று, வாப்ப உமக்கு என்ன செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்க வானம். நீங்களும் நானும் as a parent இருந்து எந்த புள்ளைக்கு எப்படி வளர்க்கப்படணும் என்றதை மட்டும் செஞ்சா எந்த புள்ளை நல்ல பிள்ளையாக மாறிவிடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை அல்லாஹ் என்ற பிள்ளைகளாக்கி வைப்பானார். இன்னும் ஒன்றையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சோசியல் மீடியாவை பாவிக்கிறாக்களுக்கு சொல்றேன், ஃபேக் ஐடி ஒன்றை போட்டு ஒரு கமெண்ட்ஸ் எழுதி போட்டோம், அதுல பாஸ்வேர்டே மறந்துட்டீங்க, இப்ப அதை அழிச்சோணும். எப்படி இங்க தௌபா செய்யறது? எப்படி தௌபா செய்யறது? நீங்க மௌத்தானாலும் அந்த கமெண்ட்ஸ் இருக்கத்தானே செய்யும். அப்படி எத்தனை பேர் மௌத்தாகிட்டாங்க? அப்படி எத்தனை பேர் மௌத்தாகிட்டாங்க? மிக அன்பாக சொல்றேன், விளைவுகளையும் கண்டுகொள்ளாம தவறுகள் செய்ய வாணும். பாவத்தை விட்டு வெளியே வரணும். எப்படி வெளியே வரணும்? நீங்க அவர் ஃபார்வர்ட் பண்ணின மெசேஜ், அவர் போட்ட கமெண்ட்ஸ், அவர் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணின வீடியோ, சுப்ஹானல்லாஹ், எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், பாவங்கள் செய்துவிட்டு அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வாரது வெளியே பாருங்க. இது வெளியே வரையில நாங்க மௌத்தாகிட்டோம், ஆனா விட்டுட்டு போன அடையாளம் இருக்குது. நாங்க வாழ்ந்து காலத்தில் செஞ்ச பாவத்தினுடைய அடையாளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. இன்னும் ஒன்றையும் கடைசியாக சொல்றேன், நீங்க விவாகரத்துக்கு போறீங்களா? இன்றைக்கு இருக்கிற யூத் யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்ச வேகத்திலேயே டிவோர்ஸ் நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நான் விலாவாரியாக என்ன பெர்சன்டேஜ் என்ன காரணம் அதை பத்தி ஒன்று நான் பேச தேவையில்லை. ஆனா ஒன்றை மட்டும் சொல்றேன், நீங்க விவாகரத்துக்கு போறீங்களா? தாராளமாக போங்க, பிரச்சனை இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? கையை கழுவிடுங்க, பிரச்சனை இல்ல. அதை நீங்களும் முறையாக செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு என்று சொல்லி நீங்க வந்தாலும் நான் சொல்றேன், அபாண்டங்களையும் பழிகளையும் சும்மா சுமத்தவானம். உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல, I don't like, அவ்வளவுதான். என்ன காரணம்? இல்ல, காரணம் தேவையில்ல. அவருக்கு இன்னும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அவரு ஸ்கூல் காலத்தில் இருந்த போட்டோ ஒன்றை கண்டேன், நான் இப்படி நடந்தேன், அவட போனை செக் பண்ணி பார்த்தேன், இது இப்படி இருக்குது. இருக்கலாம், அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும், அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஏண்டா உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்ல, காரணம்
எனக்கும் அல்லாவுக்கு மட்டும் இருக்கட்டும். அந்த காரணம் ரோட்டுக்கு தேவையில்லை, அந்த காரணம் சொசைட்டிக்கு தேவையில்லை. அந்த காரணத்தை காவி கேட்க மாட்டாரு. காவி கேட்டா காவிட்ட தனிய சொல்லுங்க, ரகசியமாக சொல்லுங்க. அந்த சோசியல் மீடியால போட்டு சொல்ல வானம். அந்த பெண் வாழணும், அந்த பெண் நாளைக்கு 10-2 பிள்ளைக்கு தாயாக மாறுவாள். அபாண்டங்களை சுமத்தவானம் யாரும். இன்றைக்கு லேஸ் என்ன தெரியுமா? ஐ டோன்ட் லைக், எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு என்ன செய்ய, என்னமான காரணம் சொல்றது, என்னமான சொல்றது. சொல்லவானம், சொல்லவானம். சமைக்க தெரியான்றது கல்யாணம் முடிக்க முந்தைய கேளுங்க, சமைக்க தெரியுமா, கொஞ்சம் சமைச்சு காட்டுங்கள் கேட்டு பாருங்க, பிரச்சனை இல்ல. இன்றைக்கு சமூகம் ஒரு பேலன்ஸ் இல்லாத சமூகம். பள்ளி எல்லாம் நிறைஞ்சுகிறாங்க. மாஷா அல்லாஹ், தராவீஹுக்கு நிறையுது, கியாமுல் லைலுக்கு நிறையுது, இஃப்தாருக்கு நிறையுது. அடப்பிடிச்சா அழுது கொண்டே இருக்கிறாங்க. பள்ளி வாசல்கள் மையத்தோடு மாதிரி இருக்குது. மாஷா அல்லாஹ். ஒரு பக்கத்துல மாஷா அல்லாஹ் சொன்னாலும் மறுபக்கத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரை கொண்டு பள்ளி நிறைஞ்சிருக்குது? எனவே நான் உங்களை யாரையும் மன நோகிக்க பேசல, மனதில் தொட்டதை அல்லாஹ்வுக்காக வேண்டி சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்லவர்களாக ஆக்கி வைப்பானா. எங்களுடைய வீடுகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகள் ஆக்கி வைப்பானா, நல்ல பிள்ளைகள் ஆக்கி வைப்பானா. அந்த பிள்ளைகளுக்கு முன்னுதாரணம் நிறைந்த பெற்றோராக அல்லாஹ் எங்களை வாழ வைப்பானா. நாங்க குத்தவாளிகள் யா அல்லாஹ், நாங்க தவறு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட தவறுகளை கூட எங்களோட குழந்தைகளை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். இந்த சபையில யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், கடன் தொல்லையினால, நோய்வாய்ப்பட்டவர்களாக, பிரச்சனைகளால, குடும்ப சிக்கல்களாக யார் யாரெல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆவியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாக யா அல்லாஹ். எந்தெந்த குடும்பங்கள்ல வயது வந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு திருமணம் முடித்து கொடுக்க முடியாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் லேசை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். கடன் தொல்லையில் உள்ள மக்களுக்கு கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்குவாக யா அல்லாஹ். நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்குவாக யா அல்லாஹ். நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாக யா அல்லாஹ். இந்த சபையில யார் யாருக்கெல்லாம் இதுவரையில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் நசீபாகவில்லையோ யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். ரௌதா ஷரீஃபுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். நம் அனைவருடைய ரமலானை ஏற்றுக் கொள்வாயாக, நோன்பையும் ஏற்றுக் கொள்வாயாக, பாவ மன்னிப்பை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.